வணக்கம். சிறுகதை அன்பை விதையுங்கள். ஆனந்தி ஆசிரியர் வழக்கம் போல் இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு வகுப்பு மாணவர்களுக்கு எழுத கொடுத்திருந்த விடைத்தாளை திருத்த மேசையில் உட்கார்ந்தாள். அவளுடைய கணவரும் அவளுக்கு எதிராக ஒரு மேசையில் அமர்ந்து தன் கையில் இருந்த ஸ்மார்ட் போனை தோண்டிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் போனதும் அவர் ஏதேச்சையாக திரும்பி தன் மனைவி ஆனந்தியை பார்த்தார். ஆனந்தி கண்களில் இருந்து நீர் திரளாக தன் கையில் இருந்த விடைத்தாளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அதை உணர்ந்த கணவர் ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு எழுந்து மனைவியின் தோளில் கையை வைத்து, ஏய், உனக்கு என்ன ஆச்சு என்று அக்கறையாக விசாரித்தார். இல்லைங்க, நேற்று 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன். என்னுடைய ஆசை என்ற தலைப்பு கொடுத்து, என்ன உங்கள் மனதில் தோன்றுகின்றதோ எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தேன். சரி, அதற்கும் நீ கண் கலங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? நீ கையில் வைத்திருக்கின்ற பேப்பரில் அப்படி என்னதான் எழுதியிருக்கு? படிக்கிறேன், கேளுங்க. தலையசைத்தார் கணவரும். ஆனந்தி படிக்க ஆரம்பித்தாள். அதில் ஒரு மாணவன் இப்படி எழுதியிருந்தான்: நான் ஸ்மார்ட் போன் ஆகணும் என்கிறதான் என்னுடைய ஆசை. ஏனென்றால் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஸ்மார்ட் போன் ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் என்னை கவனிக்கிறதை கூட மறந்துவிட்டு போனை அவ்வளவு நல்லாக கவனிக்கின்றார்கள். அப்பா வேலையிலிருந்து களைத்து போய் வருவார் என்று கூட பேசுவதற்கு நேரமில்லை என்றால் கூட போனில் பேசுவதற்கு அவருக்கு நேரம் இருக்கும். அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு பிஸியாக வேலை இருந்தாலும் ஒரு போன் ரிங் அடித்தால் போதும், ஓடிப்போய் எடுத்து மணிக்கணக்காக கதைப்பார்கள். ஆனால் நான் சத்தம் போட்டு கூப்பிட்டால் கூட திரும்பி பார்ப்பதில்லை. ஸ்மார்ட் போனில் கேம் விளையாடுறாங்களே தவிர என் கூட அதிகமாக பேசுறதில்லை, விளையாடுறதில்லை. அவங்க யாரோடையாவது போனில் பேசிக்கொண்டிருக்கும் போது எவ்வளவு முக்கியமான விடயமாக இருந்தாலும் நான் சொல்கிறது அவங்க காதில் விழுகிறதில்லை. அதனால் அம்மாவும் அப்பாவும் என்னை கவனிக்கணும் என்பதற்காக நான் ஒரு ஸ்மார்ட் போனாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இதை கேட்ட கணவரும் நெகிழ்ந்தான். சரி, இதை யார் எழுதியிருக்கிறது? யாரா? நம்ம வீட்டு பையன்தான். பிள்ளைகளுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டும் பாசம், அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்குங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்கள் போனை சற்று ஒதுக்கி வையுங்கள். பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும் முக்கியத்துவம் அவர்களின் எதிர்காலத்தில் எந்த தவறும் செய்யாமல் சிறந்து விளங்க உதவும். உங்களையும் வயதான காலத்தில் கவனிப்பார்கள். தயவு செய்து பிள்ளைகள் சொல்வதை செவிமடுத்து கேளுங்கள். அவர்களுக்கு அன்பை விதையுங்கள். நன்றி.